ஹலோ கேக்கீஸ். இன்னைக்கு பேக்கிங் விலாக்லாம் எதுவும் இல்லை. நம்மளோட பேக்கிங் பீஸ்க்காக ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அதை பற்றின டீட்டெயில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது அமேசான்லேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு டே டெலிவரி பண்ணிவிட்டு செகண்ட் டே ஃப்ரீ இன்ஸ்டலேஷனுக்கும் அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ப்ராடக்ட் எதனா டேமேஜ் ஆகி வருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் தான் இருந்தேன். பட் ரொம்ப சேஃபாக சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. எந்த ஒரு சின்ன டேமேஜும் இல்லை. குவாலிட்டி வைஸுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் இதை வாங்கினதுக்கு ரீசனே என் ஹஸ்பண்ட் தான். நான் பேக்கிங்லாம் முடிச்சுட்டு கீழே வச்சு பேக் பண்ணுறத பார்த்தாலே அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அவர் இருக்கும்போது நான் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டேன். ஒரு கஸ்டமராக நான் இப்படிலாம் பார்த்தேன்னா கண்டிப்பாக வாங்கவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி என்னை திட்டுவார். எனக்கு கிச்சனில் அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை, அதுக்காகவே இந்த டேபிளை வாங்கிட்டேன். இதை ஈஸியாக நம்மளே அசம்பிளும் பண்ணிக்கலாம், டிஸ்அசம்பிளும் பண்ணிக்கலாம். இவங்க ஒரு பிரிண்டட் பேப்பர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதில் மேலே போடுற ப்ளைக்கெலாம் நம்பர்ஸ் அண்ட் ஸ்டீல் பைப்புக்கெலாம் ஆல்ஃபபெட்டிக்கும் மென்ஷன் பண்ணி அசம்பிள் எப்படி பண்ணணும் அப்படின்ற கிளியர் பிக்சரும் கொடுத்துருந்தாங்க. நான் இந்த டேபிளுக்கு 5/5 ரேட்டிங் கொடுப்பேன். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு சேர் போட்டு உட்காந்து பார்த்தப்போ ஸ்கூல் ஞாபகம் தான் வந்துச்சு. இதோட ரேட் வந்து ஒரு 7000 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. ஆனால் அந்த ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி நல்லாவே இருக்குது.